பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு. இயல் 16. வீரப்பன் என்னும் திருடர் தலைவன் தோழர்களிடம் தன் வரலாறு கூறுகிறான். கதிர்நாடு சார்ந்திருக்கும் தென்மலை மேல் கருநொச்சி காட்டினிலோர் பாறை மீதில் மிதியடிக்கால் மீதிலோர் காலை போட்டு வீரப்பன் எனும் திருடர் தலைவன் குந்தி எதிர் நிற்கும் தோழர்கள் வால் இதனைச் சொன்னான். எல்லோரும் கேட்டிருந்தார் கைகள் கட்டி. முதுமையினை அடைந்து விட்டேன், வாழ்நாள் எல்லாம் முட்டின்றி கழித்து வந்தேன். ஆனால் கேளீர், ஒரு பிள்ளை கொடிவேங்கை போல்வான், கண்போல் ஒரு மனைவி, இருவரையும் பிரிந்தேன், ஆண்டு 20 ஆயின என்றன் தீயொழுக்கம் என் மனைவியாம் அத்தா வெறுத்தாள். நீயோ திருடுவதை விட வேண்டும், அன்றி என்னை தீண்டுவதை விட வேண்டும் என்றாள். என்பால் வரவேண்டாம் இவ்விடத்தில் என்றாள். என்றன் மகனை நான் நல்வழியில் வளர்ப்பேன் என்றாள். ஒருவனிடம் ஏற்பட்ட தீயொழுக்கம் உடன் வளர்ந்தே பின்னதுதான் நீக்க ஒண்ணா பெருநோயாய் மாறுவது மெய்யே. நானும் பெண்டாட்டி பிள்ளைகளை விட்டதன்றி ஒரு நாளும் தீத்தொழிலை விடுவதென்றே உள்ளத்தால் நினைத்ததுவும் இல்லை. ஐயோ, அருமையுறு பெண்டு பிள்ளை நினைவேயாக அகன்ற நாள் ஒவ்வொன்றும் துன்ப நாளே. நானும் என் மனையாளும் வாழ்ந்திருந்த நல்லூரை அவள் அகன்றாள். புல்லூர் ஏகி தானங்கு கைப்பாடு பட்டாள். சின்ன தனி குடிசை ஒன்றினையும் கட்டிக் கொண்டாள். தேனடையும் ஈயும் போல் மகனும் தானும் வறுமையிலும் செம்மையினை காண்பாராகி சீனியனும் கணக்காயர் இடத்தில் அன்பின் சிறுவனையும் படிக்க விட்டாள். சில நாள் செல்ல கணக்காயர் முயற்சியினால் அரண்மனைக்குள் கால் வைத்தாள். பணிச்சியாய் இருந்தாள். பின்னர் துணையானாள் கதிர்நாட்டின் அரசியார்க்கே. தூயத்தன் மகன் என்னும் கணக்காயர் வால் இணக்கமுற கலைபலவும் பயில்கின்றான். நான் இவையனைத்தும் அறிந்துள்ளேன், எனினும் அங்கே அணுகினேன் இல்லை. என்னை அவள் கண்டாலும் அகம்பெருப்பு தலைகுனிந்து மறைந்து போவாள். அப்பையன் வேலனுக்கு நான் தான் தந்தை, ஆத்தாதான் என் மனைவி என்ற உண்மை இப்பெரிய நாட்டினிலே இந்த நாளில் யான் அறிவேன், அவள் அறிவாள். அறியார் மற்றோர். செப்பினேன் இன்றுதான் உம்மிடத்தில், செப்பாதீர் யாரிடத்தும். இன்று நானோ எப்பாடும் படவில்லை, காலாள் போலே எதிர் நின்றேன். நரிக்கண்ணன் பேழை தந்தான். இடுகாட்டில் நரிக்கூட்டம் உலாவல் போலே எவ்விடத்தும் அரண்மனையில் வேழ நாட்டின் படைவீரர் உலாவினார். எலிகள் ஓடி பண்டங்கள் உருட்டுதல் போல் பொருளையெல்லாம் தடதட என உருட்டினார். அவரவர்கள் சலிப்பின்றி கவர்ந்தார்கள் கலைப்பொருள்கள். இடையிடையே நரிக்கண்ணன் செல்வான் மீழ்வான், எதையோதான் மிக கருத்தாய் தேடலானான். இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு. இயல் 16. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.